உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் உங்க வாயால தான் வரும். வேற யாராலும் வராது. அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அப்படி என்ன சொல்றாரு? வாயால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு பார்க்கலாமா? திஸ் இஸ் யர் ரெண்டேஸ் வித்யா. வெல்கம் டு அவர் 127th வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திருக்குறள் இருக்கிற அதிகாரம் நம்பர் 13 அடக்கமுடைமையில் இருக்கிற குறள் நம்பர் 7 பார்க்க போகிறோம். குறள்: யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. ரிப்பீட்டிங்: யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. இதோட பொருள் என்னன்னா, காக்க நம்ம காக்க வேண்டிய எல்லாத்தையும் நம்ம எவ்வளோதான் பாதுகாப்பாக நம்ம காத்துனாலும் நம்ம நாவை மட்டும் நம்மளால கட்டுப்படுத்த முடியலன்னா அது வந்து நம்ம சொல் குற்றத்தில் நம்ம போய் சிக்கிக்குவோம். பேசியே ஏதோ ஒரு பேசக்கூடாதெல்லாம் பேசி நம்ம நானால நம்ம நம்மளோட எப்படி சொல்கிறது, நமக்குன்னு இருக்கிற வேல்யூ எல்லாமே குறைஞ்சிடும். ஸோ பேசும்போது ரொம்ப கரெக்டாக பார்த்து பொலைட்டாக கூட பேசணும். நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக இருந்தால் அவங்கள காயப்பட்டுனா கூட அதனால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் நாக்கை வந்து நல்லா கட்டுப்படுத்தி பேசணும் அப்படின்னு சொல்கிறது. தேங்க்யூ.